ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது மாதிரி ஒரு புக் எடுத்துக்கோங்க. நான் ட்ராயிங் புக் எடுத்து சொன்னேன்ல, ட்ராயிங் புக் எடுத்துட்டு ஸ்கேல் பென்சில் எடுத்து லைன் போட்டுக்கோங்க. திருப்பி 5 இன்ச்னா உங்களுக்கு 5 இன்ச் விட்டுக்கோங்க, இல்லைன்னா 4. நம்மளுக்கு ஸ்கொயர் மாதிரி வேணும். ஒரே நிமிஷம் இருங்க, நான் 4 வச்சுக்கிறேன், நீங்கள் 5 வச்சுக்கோங்க. 4 விட்டிங்களா ஃபஸ்ட்டு, அப்புறமா 5 ஆண்ட அது ஒரு இன்ச்சு வந்து கேப் விடுங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் வரப்போ நெக்ஸ்ட் அங்கேருந்து 4 திருப்பி ஒரு இது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் 4 இன்ச் ஒரு லைன், திருப்பி ஒரு இன்ச் விட்டுக்கோங்க, அந்த இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க, திருப்பி 4 திருப்பி லைன். ஓகேவா, இப்போ இங்கே 4 ஆயிடுச்சா, இப்போ இந்த பக்கமாக 4 அப்புறமா ஒரு 1 இன்ச், திருப்பி இங்கேருந்து 4 திருப்பி 1 இன்ச் திருப்பி 4. ஓகேவா, லைன் போட்டு இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விட்டு லைன் போட்டுக்கோங்க. திருப்பி இங்கே 1 இன்ச் கேப் விட்டோம்ல, திருப்பி 4 இன்ச். இதுக்குள்ளேயே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் ஷீட் வந்து நீங்கள் இப்படி தான் எனக்கு சென்ட் பண்ணணும். சேம் இந்த பாக்ஸ்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸ் டே 1. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து லைன்ஸு, அப்புறமா ஹம்ஸு, டாட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பேசிக்காக எலிமெண்ட்ஸ் வந்து இந்த லைன்ஸு அப்புறமா ஹம்ஸ் மட்டும்தான். நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது லைன்ஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் ஒட்டி அப்படியே மேலே தூக்கி ஸ்லோவாக ஒரே ப்ரெஷரில் போயிட்டு எண்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேப்பரில் டச் பண்ணி மேலே தூக்கி ஸ்லோவாக ஒரே ப்ரெஷரில் தான். நீங்கள் என்ன ப்ரெஷர் ஸ்டார்டிங் இது பண்ணுறீங்களா எண்டு வரையும் அதே ப்ரெஷரில் தான் நீங்கள் எடுத்துன்னு வரணும். சில பேர் வந்து கோனை இந்த டிப்பில் இந்த ஸ்டார்டிங்கில் வைப்பாங்க, சில பேர் இங்கே வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க கோனை. சரியா, சில பேர் வந்து இங்கே வச்சு இந்த ப்ரெஷர்லேயே பண்ணுவாங்க, இந்த இதில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்படி வச்சு இப்படி, சில பேர் இங்கே வச்சு இப்படி இந்த ஃபிங்கர் இப்படி வச்சு இப்படி ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த பென்சில் தான் ஒர்க் ஆகும். பாருங்க, இந்த டச் பண்ணி பேப்பரை டச் பண்ணி மெல்லிமை மேலே தூக்கி ஒரே ப்ரெஷரில் எண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இது மாதிரி கட் ஆகிடுச்சா, தூக்கி திருப்பி அங்கேருந்து ஓகே பாருங்க, மேலே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து எண்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், எப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. பேப்பரில் ஒட்டி போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஈக்குவலாக வராது, ஷேக் ஆகுறது, அன்ஈவனாக வரும். டச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவே ஃபீல் ஆகாது, அந்த லைனை வந்து ப்ராப்பராக வராது உங்களுக்கு. ஸோ டச் இங்கேயும் அவ்வளோதான், இங்கே ஸ்டார்டிங்கில் டச் பண்ணி மேலேயே அப்படியே ஒர்க் பண்ணி ஸ்லோவாக பண்ணி எண்ட் பண்ணுங்கள். ஓகே, திக் லைன்ஸ் பார்க்கலாமா. அதே மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு லைன் கீழே போட்டு, இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இங்கே ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ப்ரெஷர் அதிகமாக பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக திக் லைன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிற பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணக்கூடாதுன்னா இப்படி வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிறுக்கி விடுவாங்க, இப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி, ஓகே, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. அப்போ என்ன ஒன்று ஈவனாக வராது, அன்ஈவனா அப்படி வரும். பார்த்தீங்களா, சில பேர் என்ன பண்ணுவாங்க பாருங்க, இப்படியெல்லாம் போடக்கூடாது. இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதே இந்த ஒர்க் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் அழகாக ஒரு லைனை போட்டு திருப்பி இன்னொரு லைனு போட்டு இந்த ஆட் பண்ணணும். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துனே வந்தீங்கன்னா உங்களுக்கு திக் லைன், இதோட எங்களுக்கு திக் லைன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட இது பாருங்கள், இதோட எனக்கு இப்போ ரொம்ப திக் லைன் வேணும்
அப்படின்னா இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இங்கே வச்சு ப்ரெஷர் பண்ணிங்கன்னா ஒரே ப்ரெஷரில் எடுத்துனுவாங்க. ப்ரெஷர் வந்து இங்கே அப்படியே ஈவனாக வரும் பாருங்கள். இது ஓகேவா? நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணினே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இந்த டாட் வச்சு வச்சு மறுபடியும் எண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் பேஜில் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணணும். திருப்பி இங்கே வச்சு ப்ரெஷர் கொடுங்க, மெல்லியமாக ப்ரெஷர் கொடுங்க. ஓகேவா? லைன் கூட அப்படி தான். ஃபஸ்ட்டு லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மேலே டாட் வைங்க. டாட் வச்சுட்டு மெல்லியமாக மேலே தூக்கி ஸ்லோவாக ஒரே ப்ரெஷரில் எடுத்துருவாங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் டாட் வந்து எல்லாருக்குமே வரும். ஸ்டார்டிங்கில் இந்த டாட் வரது எதுவும் பிரச்சனை கிடையாது. அந்த டாட் ஃபஸ்ட்டு பேப்பரில் ஒட்டிட்டு அப்புறமா மெல்லியமாக இன் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ டாட்ஸ் எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி பண்ணணுன்றது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரவுண்ட் வச்சு இப்படி திருப்பி விடுவாங்க. அப்படிங்களா? அப்புறமா எப்படி பண்ணுறது, இதே மாதிரி ப்ரெஷர் கொடுப்பாங்க திருப்பி இப்படி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்பீடாக ப்ரெஷர் பண்ணுவீங்க. இப்போ எடுக்கிறத நீங்கள் இப்படி எடுக்கிறப்ப ஸ்பீடாக இப்படி வச்சுனே வரும்ல. அப்போ என்ன பாருங்கள், அந்த டாட் வந்து பர்ஃபெக்டாக வராது ஸ்பீடாக வைக்கிறப்ப. அதே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஒர்க் பண்ணி இங்கே எப்படி போடணும்னு சொல்கிற பாருங்க. கூனை இந்த டிப்பில் இந்த இது வச்சு இந்த டிப்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த டிப் இருக்குல்ல, மெஹந்தி டிப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ரெஷர் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் டாட் வேணுமோ அதை டிப் கொடுத்துட்டு மேலே அழகாக இப்படி மேலே எடுங்க. சைடு எடுக்காமல் மேலே தூக்குனீங்கன்னா டாட் பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அதே நீங்கள் சரி டாட்டெல்லாம் வச்சுட்டு ஸ்பீடாக எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் ஷேக் ஆகுறது, இந்த பக்கம் ஷேக் ஆகுறது, இது மாதிரி நடக்கும். அது மாதிரி பண்ணாதீங்க. எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சைஸ்க்கு இங்கே ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த டிப்பை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், ரவுண்டாக அழகாக ஒரு டாட் கிரியேட் ஆகும். ட்ரை பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளாஸில் எதனா உங்களுக்கு புரியலன்ற மாதிரி இருந்தால் பர்சனலோட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தமிழ் எனக்கு அவ்வளோ வராது, தமிழ் வரும் பட் கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹம்ஸ் பார்க்கலாமா? மறுபடியும் லைன்ன்றது வெறும் பேசிக். எல்லாத்துக்குமே நம்ம வந்து லைனு ஹம்ஸு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1க்கு 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எல்லாமே. திருப்பி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்ன்றனால விசிபிளாக ஆகக்கூடாது. அது மாதிரி ஒரு லைன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹம்ஸ் போட ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் உங்களுக்கும். எப்படி பண்ணக்கூடாதுன்னா இங்கே பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே கீழே, பெருசாக சின்னதாக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன இப்படி பண்ணுறது ஸ்பீடாக போட்டு போனால் உங்களுக்கு ஈவனாக வரவே வராது. ஹம்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறது தான் உங்களுக்கு இது. கிளியராக ஒர்க் வேணும்னா ஸ்லோவாக ஒர்க் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் பழக தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் டிசைனாக வரும். ட்ராப்ஸ் இப்போ அவ்வளோதான். பட் நம்ம இந்த ப்ரெஷரை தான், நம்ம எல்லாத்துக்குமே ப்ரெஷர் தான். நீங்கள் ஒரே ப்ரெஷரில் தான் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா என் பண்ணுற வரையும் ஒரே ப்ரெஷரில் இருக்கணும். சில டிசைனுக்கு எல்லாமே ஹம்ஸு லைன்ஸு இதுக்கு எல்லாமே ஒரே ப்ரெஷரில் தான் நீங்கள் இருக்கணும். பாருங்கள், திக் லைன், திருப்பி ஒரு லைன், இப்போ இந்த ஹம்ப்பு கூட ஒரே ப்ரெஷரில் இருக்கணும். நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த எண்ட் ஆகிற வரையும் ஒரே ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா அந்த ஹம்ப்பு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப்ஸ். இங்கே ப்ரெஷர் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கீழே பண்ணணும். இங்கே ப்ரெஷர் பண்ணி டாட்டுக்கு வைப்போம்ல, அதே மாதிரி வந்து கீழே வந்து நம்ம டெயில் மாதிரி விடணும். இதே தான் டாட்ஸ்க்கு இங்கே எப்படி ப்ரெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதை மேலே தூக்கும். இதை வந்து கீழே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பண்ணிட்டு இதெல்லாம் இப்படிதான் போடுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? அழகாக ஒரு இது போட்டு இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு
டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு பண்ணணும். தெரியுதுங்களா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல? இப்போ ஸ்பைரல் பார்க்கலாமா? எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வச்சு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின்னு சுற்றுறது, பெருசா சின்னதா இல்லை போடுறத போட்டு அப்போ கிட்ட வர 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 அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்காக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லோவாக எடுத்துன்னு வரும். ஸ்லோவாக வந்து சர்க்கிள் மாதிரி போட்டு இங்கே மட்டும் ஒரு லைட்டாக, அப்புறமா ஒரு டச்சு கூட ஆகாமல் ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக பாருங்க. ஓகே, ஸ்லோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக சர்க்கிள் மாதிரி பண்ணி வந்து உள்ளே இருந்து கூட போடலாம். பட் உள்ளே இருந்து நல்லா ப்ராக்டிஸ், உள்ளே இருந்து போடுவாங்க, வெளியில இருந்து போடலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது மாதிரி இது பண்ணிக்கோங்க. பட் வெளியில இருந்து வர அந்த ஃபினிஷிங் வந்து உள்ளே போடுறப்ப அந்த பர்ஃபெக்டாக உங்களுக்கு வராது. அதே வெளியில இருந்து பாருங்க. தெரியுதுங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சர்க்கிள் பாருங்க, இது போடுறது. பண்ணக்கூடாது, நல்லா பண்ணக்கூடாது. எப்படி போடணும்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு கீழே பேப்பர் டச் ஆகிற மாதிரி போட்டு அப்படியே மேலே வச்சு பேப்பர் டச் பண்ணாமல் போடுங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பேப்பர் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மேலே தூக்கி வெள்ளமா இதே மாதிரி சின்னது வேணும்னா சின்னது, உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ ஓகேவா. சைக்கிள்லேயே நிறைய சைக்கிள் செயின் சைக்கிள்னு வரும். அதில் குட்டி 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 ரவுண்டு போட்டு இதுலேயும் ஃபில் பண்ணுறது, அந்த சர்க்கிளை ஃபில் பண்ணி வரணும். டாட்ஸில் கூட இருக்குது, செயின் டாட்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் போட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு லைன் போட்டு இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்டே வரும். நம்ம இது எல்லாமே பார்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே அந்த பார்டர்ஸு பெல்ட் வரும்ல, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இது இந்த செயின், சர்க்கிள் செயின், இது எல்லாமே சர்க்கிள். லைன்ஸ் பார்க்கலாமா? ஸ்டார்டிங் ஒரு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணினே வந்து இந்த டிப்பை ஸ்டார்டிங்கில் ஒரு இது திருப்பி வர 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 ப்ரெஷர் அப்படியே அதிகமாக கொடுத்துட்டு லேசாக அப்படியே எண்ட் பண்ணணும். ஓகேவா? தெரியுதா? ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட் நெக் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்துட்டு வரணும். ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்து அப்போ அதே ப்ரெஷரை ஸ்லோ பண்ணி எட்ஜில் அந்த டிப்பை இது பண்ணணும். பாருங்கள், அந்த எந்த டைரெக்ஷன் போதும் அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படி பண்ணக்கூடாதுன்னா இங்கே இது பண்ணிட்டு திருப்பி இப்படி பண்ணி பண்ணுறது, அப்புறமா இது இப்படி இப்படி போடுறது பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வேவ்ஸ் பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி கவர் அப்படி இப்படி பண்ணி ஓகே. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிக் சைஸில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாரி,
சின்னதாக ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெருசாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்மாலாக சைஸ் டிக்ரீஸ் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. எடுத்துன்னு சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. அப்படின்ட்டு பெருசாகவே பண்ணி போயிட்டீங்கன்னாவே பெருசாகவே வரும். சின்னதாக எல்லாமே ஒர்க் வந்து சின்னதாக போடுறது ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சின்னதாக ட்ரை பண்ணுவோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா ஹேண்டில் ஒர்க் பண்ணவே முடியாது. பேப்பர் வந்து நாங்கள் எவ்வளோ பெருசாக போடலாம், பட் வந்து கிளைண்ட் ஹேண்ட் மேலே போடவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்மாலாகவே போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் போடக்கூடாது. அப்புறமா ஒன்று சின்னதா ஒன்று பெருசா ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் லீஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி வந்து பாருங்க, இந்த பக்கம் அதே மாதிரி அந்த பக்கம் ஸ்லோ அந்த மிடில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ஃபில் பண்ணுங்க. ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்லோவாக வந்து ட்ரை பண்ணுங்க நல்லா. போட சொன்னல லைன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தல. ஸோ லைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்லாண்டிங் லைன் இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் கிரிட்ல ஆப்போசிட்ல ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாக போடணும். நான் கொஞ்சம் தான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம், நெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த பக்கம், நெக்ஸ்ட் பாக்ஸில் ஸ்லீப்பிங் லைன், ஐ மீன் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த பாக்ஸில் இந்த மாதிரி இந்த பாக்ஸில் போட்டு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லைன்ஸ் இது மாதிரி லைன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எனக்கு போட்டு அனுப்பிச்சுடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே ஒரு கிரிட். ஆனால் இந்த கிரிட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்பணும் ப்ராஜெக்ட் ஒர்க். இது